இந்த டைமில் இவங்க எடுத்துகிட்டு வரதுன்றது நடுத்தர மக்களை கொஞ்சம் கீழே தள்ளுற மாதிரி, கடைசி வரையும் நீ டிரைவராக தான் இருக்கணும், நீ ஓனராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனநிலையை தான் நான் பார்க்குறேன். நம்ம கார் ரோட்டில் நிப்பாட்டிட்டு அடுத்தவங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்து நம்ம என்ன என்ஜாய் பண்ண போகிறோம்? ஸோ ரூல் வந்திருக்குன்னா ரூல் வந்திருக்கு, ஆனால் அது ரீசனபுளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லை, கண்டிப்பாக அந்த ஆசைக்காக இந்த படமே எடுத்திருக்காங்க. எனக்கு கூட ஆசை தான், கார் வாங்கணும்னு ஆசை தான். பட் இடம் இல்லைன்னும் போது நம்ம எங்கே வாங்கி ரோட்டில் விட்டோன்னா இப்போ போக்குவரத்தில் இடைஞ்சலாக இருக்கும், ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தெருலையுமே அந்த கட்டிங் போகிற ரோட்டுனால கார்லாம் வண்டி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நம்ம அங்கேருந்து வந்தால் பின்னால் வர வண்டி தெரிய மாட்டேங்குது, நிறைய ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இது நல்ல வரவேற்பு. கவர்மெண்ட் இந்த மாதிரி கொண்டு வருதுன்னா மக்கள் நலனுக்கு தான் கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா அவங்க இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது கார் பார்க்கிங்கு, இப்போ நான் கார் வாங்கினா இப்போ பார்க்கிங் இருந்தால் வாங்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கார் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த இடத்துல பார்க்கிங் ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லை கவர்மெண்ட் ஒதுக்குற இடத்துல நம்ம கார் பார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரெண்டு ஆப்ஷன் தான். அதான் சொந்தமாக ஒரு வீடு இல்லை அப்படின்ற நிலையில கார் வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நடுத்தர மக்களுடைய கார் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறது. நானே ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி ஜிஎஸ்டி அது இதுன்னு திருப்பியும் சேல்ஸ் பண்ண தான் முடியாது. இதுக்கு எனக்கு கார் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் திருப்பி பார்க்கிங்க்கு எனக்கு வேணும். வீடு வாங்கிட்டு தான் கார் வாங்கணும். அதுக்கு நம்ம வீடு வாங்குறதுக்கு ஹோம் லோனுங்கிற மாதிரி கார் லோன் தனியாக போகணும். ஒரு சைக்கிளோ 2 வீலராக பார்க் பண்ணால் கூட ஒரு காரை ஏதாவது ஒரு சொந்த காரை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த காரை அவங்க பார்க் பண்ண முடியாது. அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயோ தள்ளி தான் பார்க் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய் பத்திரிக்கையோ இல்லை ஏதோ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற டைமில் இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடான ரூல் எடுத்துன்னு வர்றது சாத்தியம் கிடையாது. நாட்டில் எவ்வளோ திக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. கார் பிரச்சனை மெயினாக இப்போ. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா காரோட பார்க்கிங் ப்ரூஃப் இருந்தால் தான் காரே ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ற அரசாணை பிறப்பிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றிய மக்கள் கருத்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நடுத்தர மக்கள் கஷ்டப்படுவாங்க, டிரைவர்ஸ் கஷ்டப்படுவாங்க. மோஸ்ட்லி ஒரு நிறுவனத்தில் வண்டி ஓட்டுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் சொந்தமாக வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பெரும்பாலும் சென்னையில் மட்டும் வாடகைக்கு தான் இருப்பாங்க. சொந்த வீடுலாம் யாருக்கும் இருக்காது. அப்படி சொந்த வீடு இருந்தாலும் கார் நிற்கிறதுக்கோ பைக் நிற்கிறதுக்கோ இடம் இருக்காது. அந்த நிலைமையில் தான் சென்னை இருக்குது. மக்கள் தொகை அதிகமான இடத்துல இட நெருக்கடியில் தான் வாழ்கிறாங்க. இந்த டைமில் இவங்க எடுத்துகிட்டு வரதுன்றது நடுத்தர மக்களை கொஞ்சம் கீழே தள்ளுற மாதிரி, கடைசி வரையும் நீ டிரைவராக தான் இருக்கணும், நீ ஓனராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனநிலையை தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. கார் வாங்கினா காரை நிப்பாட்டுறதுக்கு ஒரு தனியான குறிப்பிட இடம் இருக்க வேண்டுமென்ட்டு, பதிவு செய்ய வேண்டுமென்ட்டு, ஆதாரம் காட்ட வேண்டியது அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, கார்ன்றது 4 வீலர். அது எங்கேயோ போய் எங்கேயோ நிற்கலாம், எங்கேயோ நிப்பாட்டிக்கலாம். அண்ட் ரூல்ஸ் ஆர் ஆல் ஓவர் ஸ்டேட்டில் எங்கேயாவது போகலாம், எங்கேயாவது வரலாம். அது ஒரே இடத்துல இருக்காது. அதனால் ஒரு இடம் அதுக்காக குறிப்பிட்டிருந்தா தினம் போயிட்டு சாயந்தரம் அங்கே நிப்பாட்டி ஓவர் நைட்டு தான் நிற்க முடியும். ஓவர் நைட்டில் கார் பார்க்கிங்கு ப்ராப்ளமே கிடையாது. டிராஃபிக்கில் டேயில் தான் ப்ராப்ளம். அதனால் இதோட பெஸ்ட் ரூல் என்னென்னா, சென்னை கார்ப்பரேஷன் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கார் பார்க்கிங்கு வசதியை இம்ப்ரூவ் பண்ணணும். அது இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இதுக்கு ப்ராப்ளம் இல்லை. நைட்டில் கார் எங்கேயாவது நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா நைட்டில் டிராஃபிக் இருக்காது. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். இதில் ஒரு உண்மை இருக்குது. காரை வாங்கிட்டு வீட்டு வெளியில் ரோட்டில் நிப்பாட்டுறாங்க. அதனால் ரோட்டில் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்கும். கார் வாங்கும்போது கார் ஓனர்ஸு வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங் இருக்க வேண்டியது அது ஒரு வாஸ்தவமான ரிக்வயர்மெண்ட்டு. அது இல்லாத கார் எதுக்கு வாங்கிறது? இப்போ தான் ஊபர், ஓலா எல்லாம் வசதி வந்திருக்கு. அதனால் அவங்க அது மறுபடியும் யோசிக்கணும். வாங்குறவங்க யோசித்து வாங்கணும். வாங்குறவங்க கூட இது ஒரு யோசித்து பார்க்கணும். நம்ம கார் ரோட்டில் நிப்பாட்டிட்டு அடுத்தவங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்து நம்ம என்ன என்ஜாய் பண்ண போகிறோம்? ஸோ ரூல் வந்திருக்குன்னா ரூல் வந்திருக்கு, ஆனால் அது ரீசனபுளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க ரீசனபுளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வாங்குறவங்க கூட ரீசனபுளாக நம்மளால் அதை சமாளிக்க முடியுமா பார்க்கிங்கு, அது பார்த்துட்டு தான் வாங்கணும். அதுதான் என்னோடய செகண்ட் ஒப்பீனியன்.
கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து கார் வாங்கணும்னு சொல்லிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் கார் வாங்கிடுறாங்க. கார் வந்து இப்போ 1 லேக் 2 லேக் கொடுத்தா ஈஸியாக வாங்கிடலாம் நம்ம. அது நிறுத்தத்துக்கான ஒரு இடம் இல்லாமல் அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு அந்த பார்க்கிங்ன்ற ஒரு திரைப்படம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த திரைப்படத்தில் நல்லா வாங்கணுன்ற ஆசை இருந்தாலும் தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. ஐயோ, கார் வாங்கினா இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான். கண்டிப்பாக கார் பார்க்கிங் இருந்தால் தான் கார் வாங்கணும். அந்த மாதிரி ஏன்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம கார் விட இடம் இருந்தால் தான். ஏன்னா ரோட்டில் விட்டு போனால் மற்றவங்கள எல்லாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நல்ல ஒரு ஸ்கீம் தான். இடம் இருந்தால் கார் வாங்கலாம். இல்லை, கண்டிப்பாக அந்த ஆசைக்காக இந்த படமே எடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு கூட ஆசை தான், கார் வாங்கணும்னு ஆசை தான். பட் இடம் இல்லைன்னும் போது நம்ம எங்கே வாங்கி ரோட்டில் விட்டோன்னா அப்போ போக்குவரத்தில் இடைஞ்சலாக இருக்கும். ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போடுவான். இதனால் தேவையில்லாத சண்டை வரும். இதனால் காவல் நிலையம் போகிற மாதிரி வரும். அதான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணால ஒரு சின்ன விஷயத்தில் வண்டி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும்போது அதுக்கான விடுறதுக்கான சோர்ஸும் ரெடி பண்ணிக்கணும் நம்ம. வீடு வாங்குறாங்க, வாடகைக்கு போகிறாங்க. அவங்க பூரா பைக் வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, ரோட்லானே நிப்பாட்டிருக்காங்க. அது பல விதத்துக்கு இடைஞ்சல் தானே உங்களுக்கு. ரோட்டுக்கு வர்றவங்க போகிறவங்களுக்கு தான் இடைஞ்சல் தான். ஆனால் உண்மைக்குமே கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் ரெடி பண்ணிட்டு தான் கார் வாங்கணும். அது சட்டத்தில் கரெக்டு தான். சைக்கிள் கூட நீங்கள் மெட்ராஸில் ஒரு சந்தில் நிப்பாட்ட முடியல, அந்த நிலமையாக இருக்குது. அப்புறம் காரை வாங்கி ரோட்டில் நிப்பாட்டி போனால் அதை எடுத்து போகிறான், அது கிராஷ் ஆகுது, ஆட்டோ வந்து இடிக்குது. ப்ராப்ளம் தானே அது. புது காராக கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க ரோட்டில். ஒரு ஓரமாக ஆட்டோக்காரை அடித்து போகிறேன். அப்புறம் ஆட்டோக்காரனுக்கு அவனுக்கு சண்டை வரும். நான் காரை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்டான்னு சொல்லுவான். இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, அதை போய் கிளியர் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு வம்பு? பேசாமல் காருக்கு இடம் பார்த்துக்கிட்டு நீங்கள் கார் வாங்குறது எவ்வளோ பெஸ்ட்டு. நடுத்தர மக்கள்லாம் எதுக்கு வாங்குற? கார் வாங்க ஆசை, காரில் போக ஆசை, ரைட்டு, இல்லைன்னு சொல்லி சொல்லலை. கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும். நம்ம தான் நடுத்தர மக்கள் ஆகிட்டோமே, ஏன் எதுக்கு ஆசைப்படணும்? அந்த மாதிரி சொல்லுங்கள். நம்ம பெரிய இடத்துக்கெலாம் ஆசைப்படக்கூடாது. அவங்க காரில் வச்சுருக்கவங்க பெரிய ஆளுங்க போகிறாங்க வர்றாங்க, அதுக்கு தான் ஆசைப்படணும். நம்ம வந்து அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது. என்னுடைய கருத்து அதுதான். நம்ம எப்படி ஆண்டவன் நம்மளை வச்சுருக்கோன்னா அதுலேயே நம்ம இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு கீழ்பட்டவனுக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு மேல்பட்டவன் போய் அவன் கார் வாங்குகிறான், அவன் பங்களா வாங்குகிறான், அது வாங்குகிறான், இது வாங்குகிறான், அவன் அதில் போகிறான் இதில் போகிறான்னு சொல்லி அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வரக்கூடாது. நம்மளுக்கு கீழே யார் இருக்கா அதை பார்க்கணும். நம்மளுக்கு முன்னாடி இருக்கணும் நம்ம பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்படி தான் நினைக்கணும். அதுக்காண்டி அவன் என்னடா அவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கான், என்னடா அவன் இவ்வளோ கார் வச்சுருக்கான், இவ்வளோ கார்னா அவன் உழைப்பு, அவனுக்கு அது அவர் காரில் வந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். நம்ம சைக்கிள் வந்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஒரு நேரத்தில் சைக்கிள் வந்தோம்னா சைக்கிளுக்கு பஞ்சர் விட்ட கூட காசு இருக்காது. அந்த நிலைமை இருக்கும்ல, நம்மளும் வர்றோம்ல. எல்லா சூழ்நிலையுமே இருக்கும், சில மனிதர்களுக்கு இருக்கும். ஆட்டோ வாங்கணும்னு சொல்லுவாங்க, கார் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆட்டோ நிப்பாட்டுறதுக்கு இடத்த பார்த்துட்டு தான் ஆட்டோ வாங்கணும். கார் வாங்க ஆசைப்பட்டால் கார் நிப்பாட்டுறதுக்கு இடத்த பார்த்து தான் கார் வாங்கணும். ஐயோ அவன் பெரிய ஆள், அவன் வாங்கிட்டான், நம்ம வாங்கணும், நம்ம தான் வாங்கணும்னு சொன்னால் அவனுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஆட்டோ நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது, கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது, அவன் கார் வாங்குகிறான். நம்ம தான் சந்துக்கு பின்னாடி ஓரமாக போய் ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சிக்கிட்டு நம்ம சைக்கிளில் போய் நிப்பாட்ட முடியல, சைக்கிளில் வால்டிப்பை பிடிக்கி விட்டுறான். ஒரு டூ வீலர் நிப்பாட்ட முடியுதா? நிப்பாட்ட முடியல. பெரிய சிக்கல் சிட்டியில் கார் வண்டினால ரொம்ப சிக்கல் இருக்குது. அதனால் இருக்கப்பட்டவங்க வாங்குகிறாங்க, இல்லாதப்பட்டவங்க அதெல்லாம் அணையக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த முடிவு நல்ல முடிவு, நல்ல சிஸ்டம் தாங்க அது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தெருலையுமே வந்து அந்த கட்டிங் போகிற ரோட்டுனால காரெல்லாம் வண்டி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நம்ம அங்கே வந்தால் பின்னால் வர வண்டி தெரிய மாட்டேங்குது, நிறைய ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இது நல்ல வரவேற்புக்குள்ளது தான். நடுத்தர மக்கள்னால் அவங்க வசதி இருந்தால் வாங்கிக்கிற வேண்டியது தான். அது இடம் கூட வசதி வேணும்ல. இப்போ தங்கம் வாங்குறாங்க, தங்கத்தை ரோட்டில் போட்டு போவாங்களா? வீட்டில் தான் வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி அவங்க பொருளை வீட்டில் தான் வச்சுக்கிறணும். நல்லதான். இல்லைன்னா வந்து கவர்மெண்ட்டில் எங்கேயாச்சும் கட்டி விட்ருக்காங்க, அங்கே வாடகை விட வேண்டியதான். எங்கேயாச்சும் வாடகை அப்படி தான் செய்யணும். ரோட்டில் விடுறது வந்து அது சரியில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க் பண்ணிக்கிறாங்க. 2 சைடு வண்டி போகிற மாதிரி இடைஞ்சலாக இருக்குது. மக்கள் நடந்து வரும்போது அவங்கள மேலே இடிக்கக்கூடிய மாதிரிலாம் இருக்குது. கரடு மாடாக வராங்க வண்டி. இன்னத்தில் நம்ம எதிரில் வர வண்டி வந்து பின்னால் வண்டி நின்றுச்சுன்னா
வண்டி ஓட்டு வரவங்களுக்கு அந்த மரவல் வந்து பின்னால் வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது நல்ல சிஸ்டம். இல்லை கார் பார்க்கிங் நெசசரி அப்படின்னு சொன்னால் காரை யாரும் வாங்க முடியாது. இந்த கார் இவ்வளோ காரை பூரா மார்க்கெட் பண்ணவே முடியாது. முதல்ல இவ்வளோ கார் உற்பத்தி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 20 வீடு 15 வீடு இருக்குது. 15 பேருக்குமா கார் பார்க்கிங் இருக்குது? இல்லையே. ஒவ்வொரு தெருவிலையும் ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஒவ்வொரு தெருவிலையும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் கார் நிற்கிது. அந்த காரை பூரா அவங்களுக்கு பூரா வீடு கார் பார்க்கிங் இருந்தால் தான் கார் வாங்கினோம்னா காரே விற்காது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கார் பார்க்கிங் முதல்ல வீட்டுக்கே சொந்த வீடே வாங்குறதுக்கு இடமெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் 5000 விற்றுக்கிட்டு இருக்குது. கார் எங்கே ஒரு கார் பார்க்கிங் இடம் வீடு கட்டுறதுக்கு? நடுத்தர மக்கள்லாம் இன்னும் வீடு வாங்குறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கார் பார்க்கிங் கூட வீடு வாங்கணும்னு சுத்தமாக முடியாது. ரைட்டா? அதனால ஒன்று இது பாதிக்கப்படுறது வந்து கார் கம்பெனி தான் தவிர பொதுமக்கள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டாக்ஸியில் கூட போயிடலாம், ஆட்டோவில் போயிடலாம், 2 வீலரில் போயிடலாம். இது பாதிக்கப்படுறது வந்து கார் கம்பெனி தான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? சரி, அதுக்கு மேலே கவர்மெண்ட் ஆச்சு, கார் வாங்குறவங்களாச்சு. கார் பார்க்கிங் பிளேஸ் இருந்தால் தான் காரே வாங்க முடியும்னு சட்டம் கொண்டு வர போகிறாங்க இல்லையா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது சென்னையில் மட்டுமா? ஆக்சுவலாக சென்னையில் வந்து இப்போ டிராஃபிக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சரிங்களா? நிறைய ஆக்சிடென்ட், டெய்லி வந்து ஆக்சிடென்ட் நடக்காத பிளேஸே வந்து கிடையாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி சட்டம் கொண்டு வரலாம். பட் வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இது நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா, சிங்கிளாக இருக்க பசங்கள்லாம் சும்மா தேவையில்லாமல் வெளியில் போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் கார் எடுத்துகிட்டு வெளில வராங்க. அதுவே வந்து நமக்கு டிராஃபிக்கில் ஒரு இடைஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் வந்து வரவிடாமல் நம்ம தடுக்கலாம். கவர்மெண்ட் இந்த மாதிரி கொண்டு வருதுன்னா மக்கள் நலனுக்கு தான் கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா அவங்க இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிளாக தனியாக சும்மா இங்கேருந்து அங்கே பக்கத்தில் போகிறதுக்கு இப்படி போகிறதுக்கு அவங்க காரை சூஸ் பண்ணுறதுக்கு 2 வீலர் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சட்டங்கள் வரதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுதான் என்னோட ஒப்பீனியன். நடுத்தர மக்கள்லாம் காரே வாங்கக்கூடாது அப்படி கிடையாது. நடுத்தர மக்கள் கார் வாங்கலாம். ஓகேங்களா? அவங்க வாங்கினாலுமே சப்போஸ் பக்கத்தில் இருக்க இடம் இந்த மாதிரி இடத்துல வந்து 2 வீலரில் மேக்ஸிமம் போகிறதுக்கு வந்து அவங்க இது பண்ணணும். காரை மோஸ்ட்டாக சூஸ் பண்ணாமல் இப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்டங்கள் வந்து தவிர்க்கலாம். ஆனால் கவர்மெண்ட் இந்த மாதிரி இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நடுத்தர மக்கள் எல்லாருமே அப்படி தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். கார் அவங்க ஆசைப்பட்டு லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அவங்க கார் வாங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கையில் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஏமாற்றம் தானே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சரியாக இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்டாக என்னோடய ஒப்பீனியன்னா இதுதான். இதை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரது வந்து தள்ளி வச்சு அப்படியே அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து நம்மளோட எஃபோர்ட் வந்து முழுசாக போட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்க்கிங் இருக்குது, ரொம்ப கஷ்டம் ಆಗ್ತದೆ. போகல ಜನಗ ಪಾರ್ಕಿಂಗ್ ಕಾಸು ಎಡ್ಕರ ಬೈಕಿಗೆ ಪಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲ, ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗ್ತದೆ. ಕೊಂಚ ಪಬ್ಲಿಕ್ ಹೆಲ್ಪ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹೆಲ್ಪ್ ಆದರೆ ಕಾರ್ಪೊರೇಟ್ಸ್ ಎಲ್ಲ ತುಂಬ ಒಳ್ಳೇದಾಗ್ತದೆ. மக்களுக்கு ஒಳ್ಳೇದಾಗ್ತದೆ. ஹெல்ப் பண்ண ரொம்ப சந்தோஷம். நமக்கும் ஹாப்பி இருக்குது. இப்போ எனக்கும் பைக் இருக்குது, இதான் அங்கே விட்டுக்கிறேன். எங்கள் சார் கார் இருக்குது, பார்க்கிங் இல்லை. அது பார்க்கிங்கு துட்டு கேஷ் கேட்குறேன் பார்க்கிங்கு. ஸோ ಸ್ವಲ್ಪ ಪಬ್ಲಿಕ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹೆಲ್ಪ್ பண்ணுறேன், ரொம்ப நல்லதாಗ್ತದೆ, ಒಳ್ಳೇದಾಗ್ತದೆ. ಅದು ನಮಗೂ யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ எனக்கு பைக் இருக்குது, இப்போ காசு கேட்குறேன். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறல ஓகே, நமக்கு ಫ್ರೀ ಇದೆ. ಆದರೆ ಪಬ್ಲಿಕ್ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಕೊಂಚ ಕಷ್ಟದಾಗ್ತದೆ. ಹೆಲ್ಪ್ பண்ண ಅವನು. ಇದು ನಮ್ಮ ಸ್ಟಾಲಿನ್ ಇದ್ದಾರೆ, CM ಎಲ್ಲ ಇದ್ದಾರೆ. புதுசு யார் வரும், விஜய் வரான்னு சொல்கிறேன். அவன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், நிறைய ஜனங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். அது எனக்கு ரசிகர், ரொம்ப பிடிக்கும் விஜய் ಅಂದರೆ அவ்வளோ உயிர். இப்போதங்கிற சிவகார்த்திகே தான். ಆದರೆ விஜய் இப்போ அரசியல் வரார நான் எங்கே டிவியில் பார்க்குறேன். ஆனால் மக்களுக்கு நல்லா பண்ணணும் ಅಂತ எனக்கு ஒரு ஆசை. நான் சொல்லிட்டேன், கோச்சுக்காது. நான் அவர் ரசிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசலாம்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மழை வந்து நிறைய உதவி பண்ணிக்கிறேன், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவன் நல்லது பண்ணுறான். அவன் என்ன நல்லது பண்ணும், அவங்க நல்லா இருக்கணும். ஐ லவ் விஜய். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐம் ரசிகர் இவ. ஆனால் பப்ளிக் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. எனக்கு கொடுத்துருவாங்க இந்த கவர்மெண்ட்டை யாரும் ಆಗಲಿ, CM ಆಗಲಿ, ஸ்டாலின் ಆಗಲಿ, விஜய் எல்லாரும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லதாக. இப்போது கார் பார்க்கிங், இப்போ நான் கார் வாங்கணும் ಅಂದ್ರೆ இப்போ பார்க்கிங்கிಂದ வாங்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கார் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த இடத்துல பார்க்கிங் ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லை கவர்மெண்ட் ஒதுக்குற இடத்துல நம்ம கார் பார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 2 ஆப்ஷன் தான். ப்ரூஃப் என்ன, அந்த தகுதி உள்ளவன் தானே வாங்கணும். சாதாரண மனசு கார் வாங்க முடியுமா? எவ்வளோ இருக்க யோசிக்கும்போது
கார் வாங்கினா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வேணுன்றாலும் அந்த ஒர்த்துள்ள பர்சன் தானே வாங்குவாங்க. அதுக்குண்டான தகுதி உள்ளவங்க தானே. சாதாரண மக்கள் வாங்க ஆசைப்பட மாட்டாங்கல்ல. ஒரு சில நடுத்தர மக்கள் கார் எப்படியாவது வாங்கிடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? கார் வாங்குறவங்க அதை கார் பார்க் பண்ணுறதுக்கு அதிகம் வாங்குற திறமை உள்ளவங்க தான் கார் வாங்கணும், இல்லை வாங்கக்கூடாது. என்னோட கருத்து கணிப்பாக தான். ரெண்டுத்துக்கும் ஆக்சஸ் இருக்கணும். ஒன்று இதுக்கு இல்லை அதுக்கு இல்லைன்னா முடியாது இல்லையா. ரெண்டுமே வேணும். இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இது நல்லது இல்லை தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? சட்டம் வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா. தப்பாக நம்ம இது பண்ணிக்க முடியாது இல்லையா. சட்டம் என்ன சொல்ல நம்ம பின்பற்றி போராடுற அளவுக்கு ஸ்டெப் இருந்தால் போராடலாம். நம்ம ஒரு கார் வாங்குறதுக்கே தகுதி உள்ள இருக்கும்போது போராடுற தகுதி நமக்கு இருக்கா? இல்லை. அதனால் என்ன பண்ணணும்? ஒத்துழைச்சு தான் போகணும், இல்லை விட்டுட்டு 2 வீலர் ஓட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான். எனக்கு இதெல்லாம் பழக்கவே இல்லை. நீங்கள் கேட்டிங்க நான் சொல்கிறேன். ஓகே, கார் இருக்கிறவங்க பார்க்கிங் ஏரியா இருந்து கார் வாங்கினா இட்ஸ் பெட்டர். இல்லைன்னா நீங்கள் வெளியில் பார்க் பண்ணிங்கன்னா அன்அவாய்டபுளாக நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும். கார் பார்க்கிங் இருந்தால் கார் வாங்கலாம். கார் பார்க்கிங் இல்லாதவங்க கார் வாங்குறதுக்கு எங்கே பார்க் பண்ண வேணும்னு தெரியாது. அதுக்கு வேறு இடத்த தான் பார்க்கணும், அவங்க சூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா காரே வாங்கக்கூடாது. நடுத்தர மக்களுக்குலாம் கார் வாங்கணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஆமாம், அவங்கெல்லாம் வாங்கலாமே. வாங்கினா எங்கே அவங்க வீட்டுக்கு இடம் இருக்குல்ல, இடம் தான் வைப்பாங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் அவங்க தெரிஞ்சுக்குவங்க யார் வீடுனா இருந்தால் கூட அவங்க பார்க் பண்ணிப்பாங்க. நல்லது தான். டிராஃபிக் இருக்காது, டிராஃபிக் மெயினாக இருக்காது. ஓகேவா? டிராஃபிக்கு ஃபுல்லாக இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இவ்வளோ வண்டி நின்றுச்சுன்னா எங்கே நிறுத்துவாங்க? ஏற்கனவே பார்க்கிங்லாம் இருக்குது. இங்கே பார்க்கிங் தான் ரோட்டில் தான் விட்டு போகிறாங்க. பப்ளிக்கு தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதை பாருங்கள், எல்லாம் திட்டிகிட்டே போகிறாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே எதிர்க்க பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். கார் இந்த மாதிரி நிற்குதுன்னா எப்படி? நீங்கள் தான் சொல்லணும். நல்ல சட்டம் தான். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பிளேஸ்க்கான ப்ரூஃப் இருந்தால் தான் காரே வாங்க முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இப்போ சென்னையில் வந்து பெரும்பாலும் வந்து வெகுஜன மக்கள் அதிக வாழ்கிற நகரமாக இருக்கிறதுனால இடப்பிரச்சனை இருக்குது நமக்கு அடிப்படையில். அதுக்காக அதை காரணமாக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இப்படி அரசு எடுத்திருந்தால் அதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பெரும்பாலும் நிறைய பேர் ரெண்ட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு தான் வராங்க, இல்லைன்னா லீஸுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வர்றவங்க காரும் வச்சுருந்தாங்கன்னா இப்போ ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இடங்களில் அது பெரிய இட நெருக்கடி ஏற்படுத்தும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். கொண்டு வந்து காரை ரோட்டில் விட்டு போயிடுவாங்க சில பேரெல்லாம். அது வந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிற ரூடாக இருக்கும் இல்லையா. அதை அந்த இடத்துல கார் நிப்பாட்டிட்டு அவங்க ஃப்ளாட்டுக்கும் கார் நிப்பாட்டுற இடத்துக்குமே ஒரு கிட்ட 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். மற்ற நகரங்களில் சரி, சென்னையில் கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் அப்படின்னா கட்டுப்பாடோடு தான் இருந்தாகணும். கட்டுப்பாட்டுக்கான நகரமாக சென்னை வந்து மாறிட்டு இருக்கு. அதுதான் சரியா. நடுத்தர மக்கள் கார் வாங்கக்கூடாதா? நடுத்தர மக்கள் கார் வாங்குறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. அது இந்த ஆட்சியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது இந்த 10 ஆண்டு ஆட்சியில் நடுத்தர மக்கள் காரை வாங்குறத பற்றிலாம் யோசிக்கிற ஐடியாவே கிடையாது. அவங்க வர ஊதியத்தை சம்பளத்தை வந்து எப்படி காப்பாற்றிக்கிறது தான் யோசிக்கிறாங்களே தவிர கார் வாங்குறத பற்றி நடுத்தர மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு தாட்டும் கிடையாது. அப்படி வாங்கினா அவங்க வியாபார நோக்கத்துக்காக தான் வாங்குவாங்க. கார் டாக்ஸிக்காக தான் வாங்குவாங்க. கார் டாக்ஸி வாங்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இடம் இருக்கும். சென்னையில் பல இடங்களில் வந்து ஸ்பேஸே இருக்குது. கார் பார்க்கிங்க்கு வாடகைக்கு விடுறதுக்குன்னு பல இடங்கள் கிரவுண்டாக இருக்குது, ஏக்கர் கணக்கிலலாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் அவங்க விட்டுக்க போகிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஸோ அடிப்படை வருமானத்துக்காக கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதையும் தாண்டி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் சொந்தமாக ஒரு வீடு இல்லை அப்படின்ற நிலையில் கார் வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நடுத்தர மக்களுடையும் கார் வாங்குறது இருக்குமா வீடு வாங்குறது இருக்கும்? காராக வீடா முதல்ல அவன் எதை யோசிப்பான்? இயல்பாக யோசிச்சுப்பான். காரை வாங்கி பந்தாவாக போடணும்னு யோசிப்பானா? முதல்ல தான் வசிக்க ஒரு வீடு வேணும்னு யோசிப்பான். இது கரெக்டுனா இயல்பாளர் வீடு தான் யோசிப்பாங்க. முதல்ல நமக்கு ஒரு வீடு இருக்கணும் சொந்தமாக அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதோட வீட்டு வாங்கி அந்த வீட்டு வாசலில் காரை நிப்பாட்டுறதா அழகு. காரை வாங்கிட்டு போய் அடுத்த வாடகை வீட்டு வாசல் நிப்பாட்டினா வாடகை ஓனருக்கு கோவம் தான் வரும். அதனால் இந்த மாதிரி இட நெருக்கடி தான் மேஜராக இருக்கும். சென்னையில் இருக்க மக்கள் அதை யோசிக்கிறது. அரசாங்கமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே காரில் பயணிக்கிறத தவிர்த்துட்டு பொது பேருந்தில் பயணிங்கன்றாங்க. அது நல்லது தான். அது ஒருத்தர் ஒரு காரில் பயணிக்கிறதுனால என்ன ஆகும்னா ஏகப்பட்ட பொல்யூஷன்லாம் வருது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகிறதுக்கு பொது பேருந்தை பயன்படுத்தலாம் இல்லையா? பொல்யூஷன் குறையும் இல்லை, இட நெருக்கடியும் குறையும் இல்லை, டிராஃபிக் குறையும். அதுக்காக இது ஒரு நல்ல திட்டம் தான். சென்னையில் தானே, அதனால பிரச்சனை கிடையாது. லென்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு அடி விழுவும்ல. ஏன்னா அவங்களுக்கும் பார்க்கிங் இருக்குதா என்னன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் பார்க்கிங் கொடுத்து அவங்க லென்ட்டு கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே மால் தான் கட்டி வச்சுருக்கணும். அவங்களுக்கு அதனால் காரு பார்க்கிங் இருந்தால் தான் காரு வாங்க முடியும் சொல்கிறது நாட் பாசிபிள். இது தப்பு தான். அது வரல. ஓகே, கார் பார்க்கிங் இல்லாமல் நிறைய பேர் சாலையில் வந்து காரெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க இல்லையா? போக்குவரத்து
போக்குவரத்து அப்போ ரோடை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து ஆல்மோஸ்ட் அது இல்லாமல் காரோட ஜிஎஸ்டியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யாராலையும் இப்போ கார் வாங்க முடியாது. ஓகேயா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இஸ் நாட் ஒர்க் ஆகாது. இல்லை இப்போ நானே ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி ஜிஎஸ்டி அது இதுன்னு திருப்பியும் சேல்ஸ் பண்ண தான் முடியாது. இதுக்கு எனக்கு கார் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் திருப்பியும் பார்க்கிங்க்கு எனக்கு வேணும். பார்க்கிங் இடம் வாங்குறதுக்கு நான் வீடு வாங்கிட்டு தான் கார் வாங்கணும். அதுக்கு நம்ம வீடு வாங்குறதுக்கு ஹோம் லோனுங்கிற மாதிரி கார் லோன் தனியாக போடணும் போல இருக்குது. எதுக்குன்னா அதுக்கு நிற்க வைக்கிறதுக்கு இடம், நெக்ஸ்ட்டு அதுக்கு கட்ட ஜிஎஸ்டி, இதுக்கு தனியாக லோன் போடணும் போல இருக்குது. முன்னெல்லாம் ஹோம் லோன்ஸ் தான் பெரிய ப்ரெஷராக இருக்கும். இப்போ கார் லோன்ஸ் தான் ப்ரெஷராக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கார் வேண்டாம் அப்படின்னா. இல்லை, இதை பற்றி நான் சரியாக படிக்கல. பட்டு கார் வந்து வாங்கினா தான் பார்க்கிங் இருக்கணுன்னா நிறைய பேர் வாங்க முடியாது. எல்லாருமே புது கார் வாங்குறவங்களுக்கு வந்து வசதி இருக்கலாம், பார்க்கிங் பண்ணுற வசதி இருக்கலாம். மேபி அவங்க நியூ ஃப்ளாட் வாங்கியிருக்கலாம். அப்போ வாங்கும் போதே கார் புக்கிங்கும் சேர்த்து பார்க்கிங்கும் சேர்த்து புக் பண்ணியிருக்கலாம். வேறு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கி ஓட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அந்த கார் பார்க்கிங்கில் இடம் வேணும்னா எங்கே போவாங்க? அவங்க ரோட்டில் தான் நிறுத்தணும். தே ஷுட் கிவ் சம் டைம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ போராக இருக்கவன் காரே வாங்க மாட்டான். அவனே வாடகை வீட்டில் இருப்பான், 3வது மாடியில் இருப்பான். கீழே எங்கேருந்து பார்க்கிங் போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவு இட் இஸ் பாசிபிள்? இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ் இருந்தது. இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் கார் வாங்கும் போதே உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தால் தான் காரே கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் அப்படியா கொடுக்குறாங்க? கார் கொடுத்தா பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 10 காரை கூட செலவாகும், விற்க முடியாது. அப்போ அவங்க தொழில் என்ன? கார் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் என்ன? அதால் வந்து வந்து பார்க்கிங் வந்து எப்படியுமே நம்ம வீட்டில் இருக்கும் போதே யார்கிட்டே எதிர் வீட்டில் பேசியோ பக்கத்து வீட்டில் பேசியோ, உங்கள்கிட்ட கார் இல்லையா, நான் இங்கே விட்டுட்டோமா, உங்கள் வாசலில் அடிபடாமல் பார்த்துக்கிறேன், நீங்கள் போக்குவரத்து பார்க்காம, அப்படி தான் நம்ம இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த மாதிரி ரூல் எடுத்துன்னு வர்றது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு பிறகு பண்ணலாம். இப்பயே பண்ண முடியாது. இன்றைக்கே நம்ம ஊர்லலாம் ஒன் வேலாம் இருக்குது. ஃபாரினில் ஒன் வேவே கிடையாது. ஃபாரினில் நீங்கள் எந்த ரூட்டில் வந்தால் எப்படி வந்தால் போகலாம் வரலாம். இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறவங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணணும். எப்படி இது ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி வந்து இதை வந்து சால்வ் பண்ணலான்னு. எவ்வளோ நேரம் தெரு நம்ம கட்டியிருக்கிறோம். 5க்கு 5 கூட இடம் இல்லாத சைக்கிளே பார்க் பண்ணாமல் இடத்துல கூட ஜனங்க வாங்குறாங்க. கோயம்புத்தூர்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஸ்பேஷியஸே கிடையாது. ரேஸ் கோர்ஸ் காலனியை தவிர மீதி எல்லா இடத்துலையும் பஞ்சத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான். ஒரு சைக்கிளோ 2 வீலராக பார்க் பண்ணால் கூட ஒரு காரை ஏதாவது ஒரு சொந்த காரை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த காரை அவங்க பார்க் பண்ண முடியாது. அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயோ தள்ளி தான் பார்க் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய் பத்திரிக்கையோ இல்லை ஏதோ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற டைமில் இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடான ரூல் எடுத்துன்னு வர்றது வந்து சாத்தியம் கிடையாது. யாராலையும் பண்ணவும் முடியாது. பப்ளிக் ஒன்ட் அக்செப்ட் ஆல்சோ. எனிதிங் வுட் யூ லைக் டு ஆஸ்க்? இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த சட்டம் வந்து செல்லாதுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற சட்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருந்தது இது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் இருந்தால் தான் காரே விடணுன்ட்டு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் தொகை அதிகம், இங்கே நிற்கிறதுக்கே மனுஷனுக்கு இடம் இல்லை. இல்லை, இந்த சட்டம் வந்து சென்னையில் மட்டும்தான் வரப்போகுது. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா சென்னையில் வர்றதே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா சென்னையில் இன்னும் பைக்கு நிறுத்தத்துக்கே இடம் இல்லாமல் தான் அவன் வண்டி வாங்கி அங்கங்கே வந்து உண்றானுங்க. இதில் காரு வந்து இடம் இருந்தால் தானா மிகப்பெரிய அடி பார்த்தீங்கன்னா அந்த காரு இதுக்கு அந்த வச்சு பண்ணுற கம்பெனிக்கு தான் மிகப்பெரிய அடி. ரெண்டாவது சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு காருக்கு இருந்தால் தான் வந்து வாங்கி வந்து விடணும்னு வந்து சொல்லுது. என்ன கேட்டிங்கன்னா தப்பு தான், அது தேவையில்லாதது. நாட்டில் எவ்வளோ தீக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. கார் பிரச்சனை மெயினாக இப்போது